சாப்பிட்டு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இது எல்லாத்தையுமே நீயே சாப்பிடு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படிலாம் ஸ்வீட் சாப்பிட முடியாதுல்ல. ஏன்? அப்படி ஸ்வீட் சாப்பிட்டனா உன் ஸ்கின் டேமேஜ் ஆகும், ஹேர் டேமேஜ் ஆகும். சீக்கிரமாவே நீ ஆன்டி ஆயிடுவ. நீ ஆன்டி ஆயிட்டனா எப்படியும் புருஷன் உன்னை விட்டு ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட தானே வந்தாகணும். அதனால சாப்பிடு, சந்தோஷமா நிறைய எடுத்து சாப்பிடு. ஏய் எழுந்துரு. அப்புறம் வாடி. எழுந்துரு. ஐயோ, என்னடி வேணும் உனக்கு? ஏண்டி அடிச்ச? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? என்ன பண்ண நானு? என்னது இது? பியூட்டிஃபுல்ல? பியூட்டிஃபுல்லா? நீ கல்யாணம் பண்ணில எந்த கருமத்தை வேணாலும் பண்ணு. இந்த மாதிரி ஸ்டோரியில லவ் சாங் போட்டு எனக்கு கேட்டு போய்த்தாத, புரியுதா? ஏண்டி இதுல என்ன இருக்கு? உனக்கும் பிடிச்ச பாட்டு தானே இது. அப்ப பிடிச்சது இப்ப எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கலனா நீ கமிட்டட் ஆயிட்ட, நான் சிங்கிளா இருக்கல, அதனால எனக்கு பிடிக்கல. எனக்கும் ஹர்ட் ஆகும்ல. ஏதோ ஒரு கல்யாண குஷியில ஒரு சாங் போட்டேன். உன்ன மாதிரி கல்யாணம் பண்றவங்களுக்கு எல்லாம் வேற வேலை போலப்பே இல்லையா? எனக்கு கல்யாணம்னு ஸ்டோரி போடுறதுதான் வேலையா வச்சிருப்பீங்களா? எங்களை மாதிரி சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு ஹர்ட் ஆகும் தெரியுமா? இன்னொரு வாட்டி ஸ்டோரியில இந்த மாதிரி லவ் சாங் போட்ட எங்க உன் போனை தூக்கி போட்டு உடைச்சிருவேன். என்ன இவ ஹோம் சிக் மாதிரி ஃப்ரெண்ட் சிக் ஆவரா போல. என்னமோ. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. அடிச்சி வாய் மூடு. சும்மா சாப்பிட்டியா தூங்குனியான்னு? இங்க பாருங்க, என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கணும்னா சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த கண்டிஷனுக்குலாம் ஓகேனா தான் இந்த கல்யாணமே நடக்கும், இல்லைன்னா நடக்காது. சாரிங்க, அவ அப்படிதான் ஜாலி டைப்பு. சும்மா ஏதாவது பேசிட்டே இருப்பா. பரவாயில்லைங்க. ஏய் வாய் மூடு. இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் ஓகேனா தான் நீ வாய் திறந்து பேசணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. எதுக்குடி இப்ப கண்டிஷன்ஸ்லாம்? பரவாயில்லைங்க, இருக்கட்டும். அவங்க என்னதான் கண்டிஷன் சொல்றாங்கன்னு கேட்போம். நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், கல்யாணம் ஆன கையோட உங்க அம்மாவை விட்டுட்டு நீங்க 2 பேரும் தனி கொடுத்துன வந்துடணும். அம்மா கூட நானே இருக்க மாட்டேன், ஸோ வந்துடலாம். இவளுக்கு சிகரெட் ஸ்மெல்லே ஆகாது. எனக்கு தான் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சும்மா சும்மா அவுட்டிங்லாம் போக விட மாட்டா. எனக்கும் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இல்லைங்க, ஸோ மீட்டப்லாம் இருக்காது. வேணும்னா அவங்களுக்காக அதையும் கம்மி பண்ணிக்கிறேன். கிரிக்கெட்லாம் பார்க்கவே மாட்டா. கிரிக்கெட்னா சுத்தமாக பிடிக்காது இவளுக்கு. எனக்கும் கிரிக்கெட்னா சுத்தமாக பிடிக்காதுங்க. இன்ஃபேக்ட் அதை பற்றி பெருசாக நாலேஜ்லாம் இல்லை. வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு அவங்களோட அப்படியே விளையாடுவேன். இவ சரக்குலாம் அடிப்பா, பப்பெல்லாம் போவா. பரவாயில்லைங்க, எனக்கும் பெருசாக பழக்கம்லாம் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்காக பழகிறேங்க. அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பப்புக்கெல்லாம் போவோம்ல. அவ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அவுட்டிங் போவா, மாடர்ன் ட்ரெஸ் மட்டும்தான் போடுவா. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் வேஷம், ஜஸ்ட் ட்ராமா. ட்ராமாவா? ஏங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் பழகிக்க வேண்டியதானே? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. இவளுக்கு 2 பாஸ்ட் இருக்கு, அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? பரவாயில்லைங்க, பாஸ்ட் தானுங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நமக்கு ஃபியூச்சர் தாங்க முக்கியம். ஆமா, நீங்க எஸ்ஆர்எம் காலேஜ் தானே? ஆமாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கே, அதை பத்தி இவளுக்கு தெரியுமா?